அதிமுக திமுக அப்படிங்கிற ரெண்டும் தான் பெரிய கட்சி, வலுவான கட்சி. இந்த கட்சிகள் தான் இந்த மாநிலத்தை ஆண்டு இருக்கிறது, ஆண்டு கொண்டும் இருக்கிறது. இவர்கள் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு நாங்கள் இன்னும் நம்புகிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கடைசியாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சமூக நீதி இயக்கம் அதிமுக அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம், அதனால தான் விமர்சனத்தை வைக்கிறோம். ஒருவேளை இது திராவிட இயக்கம் இல்லைன்னு அதிமுக அறிவித்திருச்சு அப்படின்னா இனிமேல் நான் அதை பேச மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன சார் நடந்துருச்சு ஏடிஎம்கேல? இல்லை, நீங்கள் இது சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போயிட்டார் சார். ஆனால் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா திருமாவளவன் மாதிரியான ஒரு முக்கியமான லீடர் இப்படி விரக்தியாக பேசி நீங்கள் இப்படி சொல்லிடுங்க, இனிமேல் நான் ஏங்க உங்கள் கட்சியை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இங்கே பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் கால் ஊன்றி விடக்கூடாது என்பதில் நாங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்கிறோம். அதே மாதிரி அதுக்கான எந்த வாய்ப்பும் யாரும் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் அதிமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்போ மட்டும் இல்லை, இதற்கு முன்பு இவங்க கூட்டணி வச்ச உடனேயும் சொன்னார். அதற்கு முன்பு கூட்டணி வைக்க போகிறதுக்கான பேச்சு இருக்கும்போதும் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுடைய அக்கறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆர்எஸ்எஸ்ஸாக மாறிட்டாங்க, ஆர்எஸ்எஸ்ஸோடைய பேச்சை கேட்குறாங்க என்பது செகண்டரி. அதில் என்ன உண்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறத பேசுவோம். எங்களுடைய அக்கறை என்னென்னா, இங்கே அதிமுகவை பயன்படுத்தி பிஜேபி இங்கே கால் ஊன்றி விடக்கூடாது. அப்படி கால் ஊன்றுவது என்பது மட்டுமல்ல, அதிமுகவை அதை அழித்து விடும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கே இப்போ பிஜேபிக்கான முயற்சி, ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி சொன்னார், உங்களால் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அவங்களால ஏதோ ஒரு வகையில் ஊடுருவ முடியுது, ஏதோ ஒரு வகையில் அங்கே கபலீகரம் பண்ணிவிட முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் அது முடியல. ஏன் தமிழ்நாட்டில் முடியலன்னா, இங்கே திராவிட பாரம்பரியம் இருப்பதால் தான் அது முடியல. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா போன்றவர்கள் இந்த மண்ணை பண்படுத்தியிருக்கிறார்கள். அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் இந்த மண்ணை பண்படுத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திராவிட மண்ணில் அவர்களால் ஒன்று செய்ய முடியல. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துறாதீங்க என்பது தான் எங்களுடைய கவலை. அப்போ அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்கன்னு சொன்ன பிறகும் கூட நீங்கள் யார் சொல்கிறதுக்கு, நீங்கள் யார் அதை பேசுகிறதுக்கு என்று சொல்கிறீங்க இல்லையா? ஏதாவது கொடுத்துட்டாங்களா? நிச்சயமாக கொடுத்துருக்குறாங்க. என்ன? இன்றைக்கி கூட்டணி வச்சுருக்கிறதே அதானே. இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுருக்காங்களே சார், இப்போ பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்கல்ல, இந்த கூட்டணியே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடம் கொடுத்தது தானே, இந்துத்துவ சக்திகளுக்கு இடம் கொடுத்தது தானே. இப்போ நீங்கள் அவர் புகழேந்தி சார் சொன்ன மாதிரி இந்து முன்னணி மாநாட்டுக்கு இவங்க ஏன் சார் போகணும்? அந்த மாநாட்டில் பெரியாரை விமர்சிக்கிறார்கள், அண்ணாவை விமர்சிக்கிறார்கள். அதை விமர்சனம் செய்வதை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அமைதியாக திரும்பி வர்றாங்க அந்த மந்திரிகள்னு சொன்னாக்கா, முன்னாள் மந்திரிகள், அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் பார்த்துட்டு வர்றாங்கன்னு சொன்னாக்கா என்ன பொருள்? நான் என்ன கேட்குறேன், இப்போ பிஜேபி ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறாங்க, அதில் கூட்டணி கட்சிங்கிற அடிப்படையில் அதிமுக போய் பங்கேற்குது, அது வேறு. அதிமுக ஒரு மாநாடோ அல்லது அரசியல் நிகழ்ச்சியோ நடத்துகிறாங்க, இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்காரு, அதில் பிஜேபி லீடர்ஸ் கலந்துக்கிறாங்க, அது வேறு. இப்போ இந்து முன்னணி ஒரு இந்துத்துவ அடிப்படையில் முருகன் மாநாடை நடத்துகிறது. அந்த மாநாட்டில் பெரியார் விமர்சிக்கப்படுகிறார், அண்ணா விமர்சிக்கப்படுகிறார். அந்த மாநாட்டிற்கு உங்களுக்கு என்ன வேலை? அதன் பிறகு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் சார். முருகன் சொன்னார், என்ன சொன்னார்? ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? ஆர்எஸ்எஸ் போன்றல்ல, ஆர்எஸ்எஸ் என்பது 100 ஆண்டுகள் கடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சேவை இயக்கம். அந்த இயக்கத்தின் பேச்சை கேட்டு அந்த இயக்கத்தின் வழிகாட்டுதலில் அதிமுக நடப்பதில் ஒன்றும் தவறில்லை என்று சொன்னார் அல்லவா? அந்த பேச்சுக்கு, முருகன் சொன்ன அந்த பேச்சுக்கு பழனிசாமியினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, பதில் என்ன? செல்லூர் ராஜு பேசுகிறது வேறு, மற்றவங்க பேசுகிறது வேறு சார். அந்த கட்சியினுடைய ஹெட்டு, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய வாய்ஸ், அது அவர் சொல்கிறது தான் ஆத்தென்டிகேட்டட் நியூஸ், அவர் சொல்கிறது தான் நிலைப்பாடு. அதாவது நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதாவது முருகன், மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு எல் முருகன் மிக சாதாரணமாக
சொல்லி சென்றிருக்கக்கூடிய அந்த வார்த்தை சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கறதை அதிமுக புரிய வைக்கணும்னு சொல்றீங்க, இல்ல அதிமுகவுக்கு புரியணும்னு சொல்றீங்க? அதான் நிச்சயமா புரியணும். இது வந்து ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாதுன்ற. ஓகே, இதுதான் வந்து இது உள் வந்து ஏன்னா முருகன் வந்து ஒரு சாதாரண கட்சியில வந்து ஒரு தனியரசன் சொன்னார், எம்எல்ஏ சொன்னார், அவர் கட்சியில வந்து இப்போ அவர் வந்து மினிஸ்டராக இருக்காரா அப்படின்னு இல்லை, அவர் படிக்கும்போதே அவர் ஆர்எஸ்எஸ் ஏபிவிபியில் இருந்தவர். அவரோட நான் வந்து விடுதியில் ஒன்றா இருந்தவன். ஓகே, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் இருந்தவன் நான். அவருடைய செயல்பாடு எனக்கு அப்பையிலேருந்து தெரியும். அவர் வந்து ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்காரு, மாணவர் பருவத்திலிருந்து ஆர்எஸ்எஸ்காரு. அப்போ ஆர்எஸ்எஸ் தான் வழி நடத்துகிறது என்பதை சூசகமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் ஏதோ இருக்குங்கிறதான அர்த்தம். இப்போ சொன்ன மாதிரி சார், இப்போ அதிமுககாரவங்கள ஆர்எஸ்எஸ் வழி நடத்துகிறேன்னு சொல்லிட முடியுமா சார்? நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் சொன்னார், ஓபிஎஸ்க்கு தான் அட்வைஸ் பண்ணதா ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னார். மாதிரி சசிகலா முதலமைச்சர் பதவியை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ போயிட்டு ஜெயலலிதா சமாதியில் போய் உட்காரியா, தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா குருமூர்த்தி யார்? ஆடிட்டர் குருமூர்த்தி, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ். அவருடைய அட்வைஸ் இங்கே இருக்கா இல்லையா? இங்கே ஒரு ஆர்எஸ்எஸ் சேவை இயக்கம், ஆர்எஸ்எஸ் சார், ஆர்எஸ்எஸ் என்பது இந்த நாட்டிற்கான மிகப்பெரிய தீவிரவாத இயக்கம். சரிதானா? உங்களை பொறுத்தவரை? என்னோட பொறுத்தவரை அதான் உண்மை சார். தேசத்தந்தை காந்தியை கொன்ற இயக்கம் சார், கர்ம வீரர் காமராஜரை கொலை செய்ய முயன்ற இயக்கம் சார், இன்றைய வரையும் வந்து நாட்டில் நடக்கிற அனைத்து மத மோதல்களையும் அதற்கு காரணமான இயக்கம் சார், பாபர் மசூதியை இடித்த இயக்கம் சார். இப்போ ஆர்எஸ்எஸ் என்பது இன்று வரை மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிற ஒரு தீவிரவாத இயக்கம். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உமாபாரதி, அப்புறம் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் அவர்கள் எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். சார் கேஸ் எங்க நடந்தது சார்? அக்விட்டல் ஆயிருக்காங்க எல்லாருமே. இல்லப்பா, நீங்க இடித்த இயக்கம் என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லை சார், ஏன் நீங்க அங்கேயா போறீங்க? இப்போ போன மாதம் வந்து மாலேகான் குண்டுவெடிப்புலேருந்து பிரக்யா சிங் தாக்கூர்லேருந்து புரோஹித்லேருந்து விடுதலையாக இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க வந்து பின்புலத்தில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோஷே காந்தியை சுட்டு கொண்டா கோஷே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் இல்லை என்று சொல்லிருக்கிறார்களே, அது உண்மையாகிவிட முடியுமா? இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து ஏன் சார், நான் என்ன மாலேகான் குண்டு வெடிப்பு 2008 நடந்த மாலேகான் குண்டு வெடிப்பு, மாலேகான் குண்டு வெடிப்பில் நீதிபதிகிட்டே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த என்ன சொல்கிறது, அந்த புலனாய்வு குழுவுடைய தலைவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த வழக்கில் குற்றவாளிகளை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் செயல்படுங்க நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு சொல்லியிருக்கா? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத போது என்ஐஏ சொல்லியிருக்கா இல்லையா? அப்போ இப்படிப்பட்டவர்கள் சார் அங்கேயே நிற்கிறாங்க சார். இடிக்க சொல்லிட்டு அத்வானி அங்கே தான் நிற்கிறாரு, முரளி மனோகர் ஜோஷி அங்கே தான் நிற்கிறாரு. உமாபாரதியும் அத்வானியும் முரளி மனோகர் ஜோஷியும் கட்டி பிடிச்சிக்கிட்டு கூத்தா இல்லையா சார்? வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அவர்கள் இல்லைன்னு இப்படி சொல்லும். பாபர் மசூதி இடிக்க வேண்டும் என்று சொல்லி அத்வானி ரத யாத்திரை நாடு முழுக்க நடத்தினாரா இல்லையா? நாடு முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தினாரா இல்லையா? எப்படி வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் அத்வானிக்கு சம்மந்தம் இல்லையா? உமாபாரதிக்கு சம்மந்தம் இல்லையா? இடித்த கரசேவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வந்து ஏற்பாட்டில் இடிக்கவில்லையா? சட்டத்தின்படி சார், நம்ம சட்டத்தின்படியே இல்லையே சார். சட்டத்தின்படி கோர்ட்ல சார் அந்த வீடியோ ஆதாரம், இடித்த வீடியோ ஆதாரங்களின் உண்மைத்தன்மையை நிரூபிக்க இந்த நாட்டினுடைய உச்சபட்ச புலனாய்வு ஏஜென்சியான சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் நிரூபிக்க தவறிவிட்டதுங்கிற கிரவுண்ட்ல தான் சார் விடுதலை. சார் வந்து ஐபிஏ ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்குது சார், சிபிஐ ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலில் இருக்குது சார். நீங்கள் வந்து அந்த வந்து மாலேகான் குண்டுவெடிப்பை வந்து விசாரித்த நம்ம வந்து கார்கரே கொல்லப்பட்டார், ஹேமந்த் கார்கரே கொல்லப்பட்டார். ஹேமந்த் கார்கரே கொல்லப்பட்டதுக்கு அதை ஒட்டி வந்து ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்எம் முஸ்ரிப்புங்கிறவர் ஹூ கில்டு கார்கரேவை கொன்றது யார் என்கிற ஒரு நூலே இருக்குது. அந்த நூலை வாங்கி படிங்க. அந்த நூலை எதிர்த்து இவங்க கேஸ் போட்டாங்களா? அந்த நூலில் எல்லாமே இருக்குது சார். ஓகே, எப்படிப்பட்ட இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தனியரசன் சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறு இல்லை. அப்பா வேறு பிள்ளையும் ரெண்டும் ஒரே இனம்தான், கோழியும் குஞ்சியும் வந்து ரெண்டும் ஒரே வந்து இனம்தான். அதுபோல் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு பிஜேபிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.
அந்த பிஜேபிக்கு இவர்கள் தொடர்ச்சியாக இடம் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு விஷயம் வச்சுங்க சார், பிஜேபி ஏற்கனவே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அது ஒரு முறை வந்து ஜெயலலிதாவும் ஜெயலலிதா தலைவராக இருக்கும் பொழுது அதிமுக பிஜேபியோட கூட்டணி. அப்போ அத்வானி ஒன்று சொன்னார் கோயம்புத்தூரில் வந்து, அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான இந்த கூட்டணி என்பது இயற்கையான கூட்டணின்னார். அப்போ இயற்கையான கூட்டணின்னு எதுக்காக சொன்னார்னா, இந்த ரெண்டு பேருமே வந்து கொள்கையில் கோட்பாட்டில் வந்து செயல் பண்ணி போகிறவங்க தான், இணைஞ்சி போகிறவங்க தாங்கிற அந்த அடிப்படையில் சொன்னார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்கள் மதமாற்று தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து கோழி ஆடு போன்ற கோவில்களுக்கு கடவுள்களுக்கு பலியிடக்கூடாது என்று கொண்டு வந்தாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்க? இதே பிஜேபியோட உறவில் இருக்கும் பொழுது, இதே அத்வானி அவர்களோட அந்த அந்த ஆர்எஸ்எஸ் டீமோட உறவில் இருக்கும் பொழுது, அதன் பிறகு அவங்க உஷாராகிட்டாங்க. இனி வந்து அவங்க 2011 தேர்தலில் இனி பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் ஒரு தவறு இழைத்தேன், அந்த தவறுக்கு நான் வந்து பரிகாரம் தேடினேன். வாஜ்பாய் பிரதமராவதற்கு நான் தான் காரணம். அதே வாஜ்பாயை கவிழ்த்ததும் நான் தான். அந்த தவறை நான் பரிகாரம் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட உறவு கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல. ஓகே, இப்போ வரை சார் என்ன கூட்டணி? உங்கள் கூட்டணி தற்காலிக கூட்டணி. நான் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு, நம்ம அமித்ஷா வந்து சொல்கிறார் சார், போன வாரம் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி வந்து சொல்கிறாரு, வந்து பாஜகவுக்கு 18% ஓட்டு இருக்குது, அதிமுகவுக்கு 21% ஓட்டு இருக்குது, மொத்தம் 39%. நாங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்குங்கிறார் சார். நான் என்ன கேட்குறேன் சார், ஒரே ஒரு கேள்வி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அதிமுக கிட்ட நாங்கள் கேட்குற கேள்வி, நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் சார். இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஒருங்கிணைப்பு வந்து காங்கிரஸ் சார். 28 கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது பாராளுமன்ற தேர்தலுக்கானது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணினா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதுக்கு தலைமை திமுக, இந்தியா கூட்டணிக்கு தலைமை காங்கிரஸ். எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். புரியுது. அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது வந்து இந்திய அளவிலான பிஜேபி தலைமை சார். இங்கேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும் அமித்ஷா சொல்கிறார் சார். அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அதிமுக இருக்குன்னா பேச்சே இல்லை சார். பிஜேபி தான் தலைமை, அதிமுக செகண்டரி. இல்லைன்னு சொன்னால் அவர் பழனிசாமி என்ன சொல்லணும்னா, இல்லை இங்கே வந்து நாங்கள் வேற அதிமுக தலைமையில் தான் கூட்டணினா அதுக்கு என்ன பேர் நீ சொல்லணும், தெளிவுபடுத்தணும். ஓகே.